வணக்கம். சினி மினிமினி அஞ்சு வண்ண பூவே தக் லைஃப் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். படத்தை பார்க்கும்போது பல இடங்களில் இந்த பாட்டை கேட்கும்போது நான் இந்த பாடல் எந்த அளவிற்கு அருமையான மெட்டை கொண்டிருக்கிறது, எந்த அளவிற்கு அருமையான வரியை கொண்டிருக்கிறது என்று மனதிற்குள் நான் பாராட்டி கொண்டே இருந்தேன். அப்படி பாராட்டும்போது என் மனதில் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தது இந்த பாடலை பாடிய பின்னணி பாடகியை. யார் இந்த பாடலை பாடியது? சாருலதா மணி. சாருலதா மணி அப்படின்னு வரும்போதே கர்நாடக இசை உலகத்தில் இளவரசியாக வலம் வந்து கொண்டு எந்த அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சாதனைகளை அங்கு அவர் தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், கர்நாடக இசை உலகத்தில் அவர் எந்த அளவிற்கு உயர்ந்த நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்களே யோசித்து பாருங்கள். சாருலதா மணியை இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை பாட வைத்ததற்காகவே நான் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானை முழு மனதுடன் பாராட்டுகிறேன். இந்த பாடலை இவர் பாடியதற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. பல இசை கச்சேரிகளில் அவர் பாடி மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த பல வருடங்களாக அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்துக்கிட்டு இசை சம்பந்தமான ஆராய்ச்சி, வெஸ்டர்ன் ஆப்பரா, அதையும் கர்நாடக சங்கீதம், இதை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அங்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவங்க பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டாங்க தன்னுடைய ஆராய்ச்சிக்காக. இது தவிர அவங்களே இசை பயணம் அப்படின்ற பேரில் யூடியூப் சேனல் சொந்தத்தில் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் இசை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கூறுவது, அதற்கு பிறகு பாடுவது, இசை சம்பந்தப்பட்ட பல அரிய சம்பவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவது, இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை பல வருடங்களாக அந்த யூடியூப் மூலமாக சாருலதா மணி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த யூடியூப்பில் அந்த இசை பயணம் என்ற பகுதியில் அவர் கூறிய பல தகவல்களையும், இசை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும், பல பாடல்களை அவர் பாடியதையும் பார்த்த ஏ.ஆர். ரஹ்மான் அதில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இருக்குல்ல, அந்த இமெயில் ஐடியை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. இந்த யூடியூப்பில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் பாடுறது, இந்த விஷயம் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம்ன்றது இசை உலகத்திற்கு மிகப்பெரிய சேவை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு தொடர்ந்து நீங்கள் அருமையாக இசை உலகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சியை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏ.ஆர். ரஹ்மான் கேட்டு அந்த ஃபோன் நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பிறகு சென்னைக்கு அவங்க இசை விழா இருக்கு இல்லையா, ஒரு வருஷம் நடக்குது இல்லையா, அந்த இசை விழாவில் கச்சேரி செய்வதற்காக சாருலதா மணி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க. வந்திருக்க டைமில் ஏ.ஆர். ரஹ்மான் கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு வண்ண பூவே இந்த வாய்ப்பை சாருலதா மணிக்கு ஏ.ஆர். ரஹ்மான் கொடுத்துருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிப்பது யார், அந்த திரைப்படத்தை இயக்குவது யார் அப்படின்ற அந்த விஷயம்லாம் சாருலதா மணிக்கு அப்போ தெரியாது. ஏ.ஆர். ரஹ்மான் ஏதோ கூப்பிட்ருக்காரு, பாட்டை பாட சொல்லியிருக்காரு, நம்ம பாடிட்டோம், வந்துட்டோம், பாட்டு நல்ல பாட்டு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க பாடின பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் தக் லைஃபு, அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் கமலஹாசன், அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிரத்னம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி தான் சாருலதா மணிக்கே தெரியுமா. அதை ஆங்கில நாளிதழில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவங்களே சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய இயக்குனர் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில், எவ்வளவு பெரிய நடிகர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நாம் பாடி இருக்கிறோம் அப்படின்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாருலதா மணி பத்திரிகையினுடைய பேட்டியில் கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் இதற்கு முன்பும் சாருலதா மணி பல பாடல்களை திரைப்படங்களில் பாடி இருக்கிறார்.
அவை என்ன பாடல்கள், எந்த திரைப்படங்களில் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவற்றில் சில பாடல்களை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். மாற்றான் திரைப்படத்தில் இடம்பெற்ற தீயே தீயே என்ற பாடலை பாடியவர் சாருலதா மணி. நான் அவனில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற காக்க காக்க என்ற பாடலை சாருலதா மணி பாடியிருக்கிறார். வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏன் உச்சி மண்டையில என்ற புகழ்பெற்ற பாடலை பாடியவர் சாருலதா. வேலாயுதம் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல் பெரிய அளவில் மக்களிடம் போய் சேர்ந்தது. சில்லாக்ஸ் என்று இவர் பாடிய பாடலை நம்மால் மறக்க முடியுமா? நடிகையர் திலகம் திரைப்படத்தில் இவர் பாடிய தந்தாய் என்ற பாடல் பெரிய அளவில் மக்களால் விரும்பி ரசிக்கப்பட்டது. சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலும் சாருலதா மணி பாடியிருக்கிறார். அஞ்சு வண்ணப்பூவே பாடல் பிரபலமானதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா, அது ஒரு சோக பாடல், மனதை பிழியக்கூடிய பாடல். அந்த பாடலை மிகுந்த ஈடுபாட்டுடன் சாருலதா மணி பாடியதற்கு பின்னால் இன்னொரு சோகக்கதை அவருடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு அவருடைய தந்தை மரணத்தை அடைந்து விட்டார். தன்னுடைய தந்தையை இழந்த சாருலதா மணி மிகுந்த மனக்கவலையில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனக்கவலை அவருடைய மனதில் எப்போதும் இருந்திருக்கிறது. இந்த திரைப்பட பாடலை பாடும்போது மரணத்தை தழுவிய தன்னுடைய தந்தையை பற்றிய நினைவுகள் அவருடைய மனதில் திரும்ப திரும்ப வலம் வந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அந்த தந்தையினுடைய சோக இழப்பு என்பதை மனதில் வைத்து கொண்டே இந்த சோக பாடலை சாருலதா மணி பாடி இருக்கிறார். அந்த பாடல் இந்த அளவிற்கு உயிர்ப்புடன் இருந்ததற்கு சாருலதா மணி தன் தந்தையின் இழப்பை மனதில் வைத்து கொண்டே பாடியது கூட ஒரு காரணம். இதை ஆங்கில நாளிதழில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நேர்காணலில் சாருலதா மணியே கூறியிருக்கிறார். அதை படித்தபோது அந்த பாடல் எந்த அளவிற்கு மனதில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆழமாக இருக்கிறது என்பதையும், அந்த ஆழமான உணர்விற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சோகக்கதை மறைந்திருக்கிறது என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.